வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை ஆளுநர் RN ரவியை மாற்ற வேண்டாம். பாஜக அரசுக்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. திமுக கூட்டணி கட்சிகள் மீது பழி போடும் ஆளுநர் நோக்கம் முறியடிக்கப்படும். ஆளுநர் மாளிகை பாஜகவின் அரசியல் கூடாரமாக மாறி இருப்பதாக வைகோ கண்டனம். வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. இன்று முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்கள் செய்யலாம் என தகவல். நீட் விலக்கு மசோதாவுக்கு தாமதமின்றி உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக RP உதயகுமாரை அங்கீகரிக்க கோரி மனு தாக்கல். இருக்கை மாற்றி அமைக்க சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை. விரிவான செய்திகள். திராவிடம் என்றால் என்ன என்று கேட்க வைத்திருப்பதே திராவிடம் தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக வழக்கறிஞர் புருஷோத்தம் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை ஆளுநர் RN ரவியை ஒன்றிய அரசு மாற்றிவிட வேண்டாம் என கோரிக்கை வைத்தார். திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறாரே, அவரே தொடர்ந்து ஆளுநராக தொடரட்டும் என தெரிவித்த முதலமைச்சர், திராவிடம் என்றால் என்ன என்று கேட்க வைத்திருப்பதே திராவிடம் தான் என கூறினார். மத்தியில் நடைபெற்று வரும் பாஜக தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசுக்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டதாக கூறிய அவர், அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். திமுக தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்ட உறுதிமொழிகளை சிறப்பாக நிறைவேற்றி உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர், 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி உறுதியாய் வெற்றி பெறும் என கூறினார். நம்முடைய டி.கே. இளங்கோவன் அவர்கள் பேசுகிற போது பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமையை தரும், முதல்ல ராஜீவ்காந்தி அவர்கள் 33% இடஒதுக்கீட்டை பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று சொன்னப்போ எந்த மாநிலமும் அதை நிறைவேற்றுவதற்கு முன் வரல. முதல் மாநிலம் தமிழ்நாடு தான், கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது. நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தப்போ. இன்னைக்கு 40 பேர், ஆனால் 50க்கு மேலே இருக்கு. இப்போ போற போக்க பார்த்தா ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்கிற நிலை வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. நான் ஏதோ வேதனையோட சொல்றேன் நினைக்காதீங்க, மகிழ்ச்சியோடு தான் சொல்றேன். இதுதான் திராவிட மாடல். இன்னைக்கு யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, பெரிய பெரிய பதவியில் உட்காந்துக்கிட்டு, அந்த பதவிங்கிறது வேஸ்ட்டு. அது பெரிய பெரிய மாளிகையில் போய் உட்காந்துக்கிட்டு திராவிடனா என்ன, திராவிடனா என்ன, இப்போ நடந்திருக்க இந்த கல்யாணம், இதுதான் திராவிடம். திராவிடனா என்னன்னு ஒன்று கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். ஆளுநர் மாளிகை பாஜகவின் அரசியல் கூடாரமாக மாறி இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் மீது அக்டோபர் 25ஆம் தேதி முதன்மை நுழைவாயிலில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது குறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திமுக தலைவர்கள் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் வாய்மொழி வாயிலாக, பொதுக்கூட்டம் மற்றும் சமூக வலைதளம் வாயிலாக ஆளுநர் பற்றி அவதூறாக மிரட்டல் விடும் வகையில் பேசி வருவதாகவும், அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் பணி செய்ய விடாமல் தடுக்கும் வகையில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாகவும் ஆளுநர் மாளிகை கருத்து வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆளுநர் மாளிகையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் ஒரு நபர் பெட்ரோல் குண்டு வீச துணிந்தது கடும் கண்டனத்துக்குரிய செயல் என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை முழுமையாக விசாரித்து உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும், இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் எனவும் வைகோ வலியுறுத்தியுள்ளார். பாஜக மாநில தலைவர் போல ஆளுநர் RN ரவி செயல்படுவதும், இந்துத்துவ கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்பதும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி உள்ளதாக வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார்.
அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய ஆளுநர் மரபுகளை மீறுவதால் அரசியல் கட்சிகள் கண்டனம் செய்வதாக குறிப்பிட்டுள்ள வைகோ, ஜனநாயகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு கருத்துரிமை இருக்கிறது என்பதை ஆளுநர் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். திசை திருப்பும் வகையில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் மீது ஆளுநர் பழி போட்டு இருப்பது ஆளுநர் மாளிகை பாஜகவின் அரசியல் கூடாரமாக மாறி இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக வைகோ குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சக்திகள் சூத்திரதாரியாக இருந்து ஆளுநரை பயன்படுத்துகின்றனர் என்பதை தமிழக மக்கள் நன்றாகவே அறிந்துள்ளதாக தெரிவித்துள்ள வைகோ, இத்தகைய முயற்சிகள் முறியடிக்கப்படும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு மசோதாவிற்கு தாமதமின்றி உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டம் வழங்கினார். விழாவில் பேசிய அவர், நீண்ட கடற்கரைகளை கொண்ட நாடு இந்தியா என தெரிவித்த குடியரசுத் தலைவர், கடல்சார் வளங்கள் மூலம் இந்தியாவின் வணிகமும் வளர்ச்சியும் பெருகி வருவதாக கூறினார். நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனே ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து கடிதம் வழங்கி முதலமைச்சர் வலியுறுத்தினார். சென்னையில் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின் டெல்லி திரும்பும் போது குடியரசுத் தலைவரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. நீட் விலக்கு மசோதாவுக்கு தாமதமின்றி உடனடியாக ஒப்புதல் அளித்து தமிழ்நாட்டு மாணவர்கள் நலனை காத்திட வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வால் பின்தங்கிய வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து கடிதம் எழுதியதை முதலமைச்சர் நினைவூட்டினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தவறான சித்தாந்தத்திற்காக தனது உழைப்பை வீணடித்துக் கொண்டிருப்பதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, ஆளுநர் மாளிகை குண்டு வீசிய சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துரிமை இருக்கு, ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கலாம். ஆனால் அதை வன்முறை மூலியமாக அதை நம்ம இது பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். அந்த ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி அந்த 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 தவறில் ஈடுபட்டிருக்க நபர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அந்த அரசு. சம்மந்தப்பட்ட நபர் பொறுத்த வரைக்கும் கைது செஞ்சுருக்கிறாங்க காவல்துறை. இது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. இந்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு முன்னுதாரணமாக இந்த நடவடிக்கை இருக்குங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. தொடர்ந்து பேசிய துரை வைகோ, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தவறான சித்தாந்தத்திற்காக இயக்கத்திற்காக தனது உழைப்பை வீணடித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தார். இன்னைக்கு அவரோட உழைப்பை நான் பாராட்டுறேன். ஆனால் தவறான சித்தாந்தத்துக்காண்டி தவறான ஒரு இயக்கத்துக்கான ஒரு உழைப்பு விரயமாயிட்டு இருக்கு. அவர் ஒரு நல்ல ஒரு இளைஞர். நான் அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு இந்த மாதிரி ஒரு நபர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎம்ல எம்பிஏ படிச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல அப்படி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் செயல்பட்டு அரசியலுக்கு வரும்போது ஏன் நல்லதானே, தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு ஒரு மாற்றம் வருமே நினச்சி சந்தோஷப்பட்டவன். நான் அப்பயுமே முழு நேரம் அரசியலுக்கு வரல. என்னை பார்த்து சொல்லும்போது பேசும்போது, சார் நீங்கள் யதார்த்தமாக பேசுகிறேன், உங்களை மாதிரி ஒருத்தர் பேசுகிறாரு, அங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது அண்ணாமலை அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் திடீர்னு என்னன்னா ஒரு மதவாத இயக்கத்துக்கு போய் அவர் தலைவரானது செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அவருடைய செயல்பாடுகளும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாளுக்கு நாள் பொறுத்த வரைக்கும் சராசரி அரசியல்வாதி மாதிரி தான் பேசுகிறாரு, செய்கிறாரு. அதாவது என்ன ரேடிகலைசேஷன் சொல்லுவாங்க, மூளைச்சலை செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக மதவாதிகள் செய்கிறது அந்த மூளைச்சலை ரேடிகலைசேஷன். அந்த ரேடிகலைசேஷன் ஆகி கம்ப்ளீட் ஆகிட்டாரோன்னு எனக்கு படுது. ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோதை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க கோரி காவல்துறை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஆளுநர் மாளிகை முன்பு கருக்கா வினோத் என்பவர் பெட்ரோல் பாட்டில் குண்டு வீசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெட்ரோல் பாட்டில் வீச்சு தொடர்பாக ஏற்கனவே காவல்துறையினர் விளக்கம் அளித்திருந்த நிலையில் இன்று மீண்டும் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து சிசிடிவி காட்சிகளை காண்பித்து விளக்கம் அளித்தனர். அதில் கருக்கா வினோத் என்பவரிடம் 2 பெட்ரோல் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறுவது உண்மையில்லை என்றும் தமிழக காவல்துறை விளக்கம் அளித்தனர்.
மேலும் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் கருக்கா வினோதை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி தமிழக காவல்துறை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை கருக்கா வினோத் ஆஜர்படுத்தப்பட உள்ள நிலையில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் கைதான கருக்கா வினோத் புழல் சிறையில் உள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக RP உதயகுமாரை அறிவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மனு தாக்கல் செய்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுவிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக எவ்வாறு செயல்பட முடியும் என்றும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட RP உதயகுமாரை அறிவிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் 6.11 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அதன்படி வாக்காளர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு ஜனவரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் இதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் இதில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 6.11 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்துள்ள சத்யபிரதா சாஹூ ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் எனவும் கூறியுள்ளார். நவம்பர் 4, 5 மற்றும் 18, 19 ஆகிய நாள்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர் வாக்குச்சாவடி அமைவிடங்களில் நடக்கும் சிறப்பு முகாம்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு, நீக்கலுக்கு படிவங்களை அளிக்கலாம் என தெரிவித்துள்ளார். விண்ணப்ப படிவங்களை அளிக்க டிசம்பர் 9ஆம் தேதி கடைசி நாள் என்றும் இந்த படிவங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு தகுதியுள்ள அனைவரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் ஜனவரி 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா தலைமை வகிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் இந்திய மொபைல் காங்கிரசின் 7வது பதிப்பை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். அப்போது முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் லிமிடெட் தலைவர் ஆகாஷ் அம்பானி தொலைத்தொடர்பு துறையில் தனது நிறுவனம் செய்து வரும் பணிகளை பிரதமரிடம் விளக்கினார். உலகளாவிய டிஜிட்டல் கண்டுபிடிப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த மாநாடு அதிநவீன தொழில்நுட்பங்களின் மேம்பாட்டாளர், உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளராக நாட்டின் நிலையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி 5G சேவையை நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதுடன் 6G தொழில்நுட்பத்தில் தலைமை பதவியை நோக்கிய திசையில் நகர்ந்து வருவதாக தெரிவித்தார். உலகளவில் 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா தலைமை வகிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்த அவர் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மொபைல் போன்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுவது பெருமை அளிப்பதாக கூறினார். 100 நாள் வேலை திட்டத்தில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி தேசிய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத் ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங்குக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கிராமப்புற மக்களின் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100 நாள் வேலையை உறுதி செய்யும் வகையில் ஊரக வேலை உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. ஆனால் இதற்கான நிதியை ஒன்றிய அரசு சமீப காலமாக குறைத்துள்ளது. மேலும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இந்த நிதியை விடுவிக்காமல் தாமதப்படுத்தி வருகிறது. இதனால் இத்திட்டத்தின் கீழ் வேலை செய்யும் மக்களுக்கு மாநில அரசுகள் உடனடியாக சம்பளம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய 2697 கோடி நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க தேசிய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத் ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங்குக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தேசிய வேலை உறுதி திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு எப்போதும் சிறந்த மாநிலமாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஒன்றிய அரசால் ஒப்பளிக்கப்பட்ட தொகையில் 418.23 கோடி மட்டுமே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள 1337 கோடி இன்னும் தொழிலாளர் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பிரபல CFC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில்
பிசிஓடி சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. சென்னை அமைந்தகரை நெல்சன் மாணிக்கம் சாலையில் இயங்கி வரும் பிரபல சிஎஃப்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் வரும் அக்டோபர் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் பிசிஓடி சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. வரும் சனிக்கிழமை அக்டோபர் 28ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. அதேபோல் வரும் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 29ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் 8928383853 மற்றும் 9677070999 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தருமபுரியில் தேமுதிக நிர்வாகிகளின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் காவிரி உபரி நீரை தருமபுரி மாவட்ட ஏரிகளுக்கு நிரப்பும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். அடுத்தது செயற்குழு பொதுக்குழு நடக்க இருக்கிறது. இதை முடிச்சு ஜனவரி வாக்கில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடன் கூட்டணி, எந்த தொகுதி, யார் வேட்பாளர் என்பதை தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் சாந்தி வெளியிட்டார். பென்னாகரம், தருமபுரி, பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் என 5 சட்டமன்ற தொகுதிகளில் பட்டியல் வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். கோவையில் வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி வெளியிட்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2 வாக்காளர் பட்டியல் வைத்திருப்பவர்களை நீக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளின் கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுப்பதாக புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட பின் மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை அனைத்து கட்சி பிரமுகர்களுடன் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி வெளியிட்டார். வேலூர் சத்துவாச்சாரியில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய கிடங்கில் வேலூர் மாவட்டத்தின் வரைவு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் வெளியிடப்பட்டது. சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி தேவஸ்தானம் நாளை 8 மணி நேரம் மூடப்படுகிறது. சந்திர கிரகணம் வரும் 29ஆம் தேதி அதிகாலை 1:05க்கு தொடங்கி 2:22 வரை நிகழ உள்ளது. இதன் காரணமாக நாளை இரவு 7:05 முதல் 29ஆம் தேதி அதிகாலை 3:15 மணி வரை சுமார் 8 மணி நேரம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை சாத்தப்படுகிறது. சந்திர கிரகணத்தை ஒட்டி கோயில் நடை சாத்தப்பட்டு பின்னர் கோயில் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான கலை திருவிழா நடைபெற்றது. இதில் வேலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை சேர்ந்த திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதனை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி துவங்கி வைத்தார். இந்த விழாவில் சைகைகளுக்கு ஏற்ப நடனமாடுதல், மாறுவேடம், ஓவியம், கட்டுரை, பேச்சு போட்டிகள் உள்ளிட்ட பல போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் ஆர்வமுடன் மாணவ மாணவிகள் பங்கேற்று திறனை வெளிப்படுத்தினார்கள். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கோ தளபதி, பூமிநாதன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த குழுவினர் ரேஸ்கோர்ஸ் மைதானம், கே நகர் குடிநீர் தொட்டி, சிட்டம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகம் ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் ஜெகதாம்பாள் சுப்பிரமணியம் அரசினர் மேல்நிலை பள்ளி முன்னாள் மாணவர்கள் மற்றும் தற்போது பயிலும் பள்ளி மாணவர்கள் இணைந்து போதை ஒழிப்பு மற்றும் பாலியல் சீண்டல் குறித்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இதில் பழவேற்காடு பகுதியில் இயங்கி வரும் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே உள்ள மேலக்கொல்லையில்
வயது மூப்பின் காரணமாக இறந்து போன ஜல்லிக்கட்டு காளைக்கு மாடுபிடி வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து இறந்து போன காளையை பார்த்து கண்ணீர் வடித்து அஞ்சலி செலுத்திய நிகழ்வு காண்போரை கண்கலங்க வைத்தது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே பள்ளிவர்த்தி கிராமத்தில் வசித்து வருபவர் பரமசிவம். இவர் தீயணைப்பு துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சிலர் குடித்துவிட்டு மதுபாட்டிலை வீட்டின் சுவற்றில் உடைத்து வருகின்றனர். இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருபவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த மாரிபுத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், பூர்ண ஆகுருதி, கடகம் புறப்பாடு செய்யப்பட்டு முத்துமாரி அம்மனுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் விவசாயிகள் பேசுகையில், கொட்டாற்றின் குறுக்கே தடுப்பணையை கட்ட வேண்டும், வன விலங்குகளால் சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு இழப்பீட்டை வழங்க வேண்டும், ஏரிகளை தூர்வார வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விடுத்தனர். இதேபோன்று அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனிமேரி ஸ்வர்ணா, தமிழக அரசின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களில் விவசாயிகள் இணைந்து பயன்பெறும் வகையில் வேளாண்மை அடுக்கு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகள் உடனடியாக உரிய ஆவணங்களுடன் கிராம நிர்வாக அலுவலரை அணுகி பயன்பெறுமாறு கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து வளர்ப்புறம் வழியாக வரும் அரசு பேருந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வரவில்லை எனவும், இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாதிப்படைவதாகவும், இதுகுறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குறித்த நேரத்தில் பேருந்து இயக்கப்படும் என உறுதியளித்த பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெரிய கல்வராயன் மலை வனப்பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக போடப்பட்டிருந்த 1000 லிட்டர் ஊரல் சாராயத்தை தனிப்படை காவல்துறையினர் மற்றும் மதுவிலக்கு பிரிவு போலீசார் கைப்பற்றி அழித்தனர். மேலும் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்ச முயன்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி மாதந்தோறும் ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவ மாணவியுடன் காஃபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சி மூலம் கலந்துரையாடி பள்ளி மாணவர்களிடம் பள்ளி சம்பந்தமான குறைகளை கேட்டறிந்தும் அவர்களின் வருங்கால கனவு குறித்தும் மாணவரிடம் கேட்டு மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தி வருகிறார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற காஃபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சியில் திருமயம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வு தங்களுக்கு படிப்பதற்கு மிகவும் ஊக்கத்தை ஏற்படுத்தும் நிகழ்வாக இருந்தது என அரசு பள்ளி மாணவிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 45,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 5,705 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 77 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 77,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசா பகுதியில் இதுவரை இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில்
50 பணைய கைதிகள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பு அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது போர் தொடுத்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து 20 நாட்களாக பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ராணுவ உதவிகளை செய்து வருகிறது. அதேபோல் ஹமாஸ் அமைப்புக்கு மறைமுக ஆதரவை ஈரான் அளித்து வருகிறது. இந்த நிலையில் வான்வழி தாக்குதலை நடத்தி வந்த இஸ்ரேல் நேற்றைய தினம் தரைவழி தாக்குதலை தொடங்கியது. தற்போது காசா பகுதியில் ஹமாஸ் பிடியில் வைக்கப்பட்டிருந்த 50 பணைய கைதிகள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் கூறியுள்ளது. குறைந்தது 224 பேரை பணைய கைதிகளாக ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை ஆளுநர் RN ரவியை மாற்ற வேண்டாம். பாஜக அரசுக்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திமுக கூட்டணி கட்சிகள் மீது பழி போடும் ஆளுநர் நோக்கம் முறியடிக்கப்படும். ஆளுநர் மாளிகை பாஜகவின் அரசியல் கூடாரமாக மாறி இருப்பதாக வைகோ கண்டனம். வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. இன்று முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் திருத்தங்கள் செய்யலாம் என தகவல். நீட் விலக்கு மசோதாவுக்கு தாமதமின்றி உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும். குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக RP உதயகுமாரை அங்கீகரிக்க கோரி மனு தாக்கல். இருக்கை மாற்றி அமைக்க சபாநாயகருக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.